ஓகே நெக்ஸ்ட் 17th சம்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா காம்போசிட் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர் क्वेश्चन எழுதிட்டேன் ஓகேவா. 7 into 5 into 3 into 2 plus 3 ஓகேவா. உடனே சம பட்டனை எல்லாத்துலயும் இன்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு எழுதிட கூடாது. ஓகே ஏன்னா இந்த சம்ல +3 னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா. காம்போசிட் நம்பர்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ரெண்டு ப்ராடக்ட்டோட நம்பர், அதாவது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் வந்தா மல்டிப்ளை நம்பர், சம்மன் வந்தா ஆட் பண்ற நம்பர். ஓகேவா. நெக்ஸ்ட் நீங்க என்ன கவனிக்கணும்னா சிம்பிள்ஸ கவனிக்கணும் கண்டிப்பா. சிம்பிள்ஸ் பிளஸ் போடுறோமா மைனஸ் போடுறோமா, ஆன்சர் கரெக்டா வந்திருக்கான்னு ஒரு தடவை ரீசெக் பண்ணிட்டு நீங்க பேப்பரை சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா சிம்பிள்ஸ்ல தான் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அதை நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி இந்த ரிவிஷன்லயே உஷாராயி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. சரி, காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர்னா பிரைம் நம்பரா வருதா, நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் பிரைம் நம்பரா வந்ததுன்னா அது இட் இஸ் a composite number. ஓகே, காம்போசிட் நம்பர். ஓகேவா. இப்போ இந்த கொஸ்டின் கொடுத்திருக்க கொஸ்டின்ல என்ன இருக்கு, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணினா என்ன வேல்யூ வருது, அது காம்போசிட் நம்பரா இல்லையான்றத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. +3 இதுல எது ஈக்குவலா இருக்கு, ஒரே மாதிரி நம்பர் எது இருக்கு, இது இருக்கு இது இருக்கு. அப்போ 3 காமனா வெளியே எடுத்துலாமா. 3 காமனா வெளியே எடுத்துட்டா 7 into 5 into 3 க்கு பதில் என்ன போடுவோம் 1 into 2 பிளஸ் என்ன போடுவோம் 1. ஏன்னா 3 வெளியே வந்துருச்சு அதனால 1 டைம் தான் வரும் 3. இப்ப இத மல்டிப்ளை பண்ணலாமா. 35 into 2 35 into 2 70 plus 1. அப்போ 3 into 71. இந்த 3 என்ற நம்பர் ஒரே டேபிள்ஸ்ல தான் போக, வேற எந்த டேபிள்ல வருது 71 பிரைம் நம்பரா அப்படின்றத செக் பண்ணிடுங்க. ஓகேவா. இது it is a composite number. ஆன்சர் ஜஸ்டிஃபை பண்ணி எழுதணும்.